டெல்லி எருமை கேள்விப்பட்டிருப்பீங்க, டெல்லி அடிமை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு ஒரு வரலாற்று தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. கிபி 1308 தமிழ்நாட்டை நோக்கி வட இந்தியாவிலிருந்து ஒரு பெரிய படையெடுப்பு வருது. வந்தாங்க, மதுரையவே கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி, வட இந்தியாவை ஆட்சி செய்த பாதுஷா. அவருடைய தளபதி மாலிக் காபூர் தான் வந்து மதுரையை சுக்குநூறாக்கிட்டு சூறையாடிட்டு போயிடுறாரு. அலாவுதீன் கில்ஜியும் மாலிக் காபூர் என்ன கனவா கண்டாங்க, இங்கே மதுரை இருக்கு, போய் கொள்ளையடிச்சு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்தாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். நம்ம மதுரையை அப்போ ஆட்சி செய்தது பாண்டியர்கள். அந்த பாண்டிய மன்னருக்கு 2 மகன்கள், வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன். இவங்களுக்குள்ள வாரிசுரிமை போர் வந்துடுது. அடுத்து யாரு மன்னர் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள சண்டை. உடனே தம்பிக்காரரான வீரபாண்டியர் என்ன செய்யறாரா, அண்ணனை எதிர்த்து போரிட முடியாம நேரடியாக டெல்லி பாதுஷா அலாவுதீன் கில்ஜி இருக்காருலே, அவருடைய காலடியில் விழுந்துடுறாரு. ஐயா, எனக்கு வந்து உதவி செய்யுங்க, எங்கள் அண்ணன்ட்டு இருந்து என் நாட்டை மீட்டு தாங்கன்ட்டு. உடனே ஆள் அனுப்புறாரு மாலிக் காபூரை. வந்தாரு, அடிச்சாரு, பிடிச்சாரு, அண்ணனை வீழ்த்தினாரு, தம்பி கையில ஆட்சியை கொடுத்துட்றாரு, வீரபாண்டியன் கையில ஆட்சியை கொடுத்துட்றாரு. சும்மா கொடுத்துட்டு போல, டெல்லி பாதுஷாவுக்கு கப்பம் கெட்டி ஆகணும், அப்பதான் நீ ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்படி கப்பம் கட்டி ஆட்சி புரிந்த ஒரு வரலாறு இருக்கு இல்லையா? இந்த சம்பவத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலவரத்தோட ஒப்பிட்டு பாருங்க, ரொம்ப சரியா பொருந்தும். இதுல இருந்து நம்ம என்ன பாடம் படிக்கணும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. ஒன்று தெளிவா தெரிஞ்சுக்குங்க, நாம இதுல இருந்து கரெக்டான பாடம் படிச்சிருந்தோம்னா தமிழ்நாடு இப்ப இல்லை, எப்பயும் இல்லை, என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான்.